ஏண்டி இது மாதிரி நம்ம பெரிய வீடை சொந்த வீடை நம்ம வாங்கி நல்லா ஜாலியா இருக்கணும். சொந்த வீடு அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 20 கஸ்டமரை பிடிக்கணும். ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? இதுவே பெரிய வீடாக தானே இருக்கு. இங்கே வர்றதோ வத்தலும் தொத்தலும், அதுவும் ஒரு நாள் 2 நாள் வர்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடு பக்கமே தலை வச்சு பார்க்கறது இல்லை. இங்க பாருடி, நம்ம 20 கஸ்டமர் பிடிக்க வேணாம், நம்மளுக்கு ஒரே ஒரு கஸ்டமர் கிடைச்சா போதும், லைஃப்ல நல்லா செட்டில் ஆகலாம். அந்த ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு மாட்டுவாங்க, அதுவும் பணக்காரனா இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் கனவுல தான் நடக்கும். ஹலோ, அப்படியா? வாங்க வாங்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சரி, வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க. யாருடி? என்னடி சிரிக்கிற? நீ கேட்டல, அந்த ஒருத்தவன் எனக்கு சிக்கிட்டான் நல்லா. நான் லைஃப்ல செட்டில், பணக்காரன் கிடைச்சிட்டான் எனக்கு. எது கிடைச்சிட்டானா? ஹலோ, அப்படியா? சரி, வர சொல்லுங்க. என்னடி நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒருத்த சிக்கிட்டான். அவன் பணக்காரன் இல்ல, கோடீஸ்வரன். நீ ஏன் ஃபீல் பண்ற? உனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு, எனக்கும் ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. வர்றவங்கள சந்தோஷப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரியே இந்த மாதிரி வீடு என்ன, இந்த வீட்டே விலைக்கு வாங்குவான். உள்ள வாங்க. இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்கள் மாடை போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். சார், உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சார், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வசதியான ஆள் சார், ரொம்ப ரிச்சு. உங்களையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஓ, ரொம்ப விவகாரமான ஆளாக இருப்பார். அடுத்து சைலண்ட்டாக இருக்கிற சொல்கிறார். சார், நான் எங்கனாலும் சரி, இடம் வாங்கிறது விற்கிறது போகிறது எல்லாம் நம்ம தான். ஒரு இடம் விட மாட்டோம். உங்களுக்கு கூட ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க சார், நம்ம வாங்கி கொடுக்குறோம். என்ன சொல்றீங்க மிஸ்டர்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார், எது வந்ததுலேருந்து எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே, அதான் சார். சாரி சார். நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேன் சார். ஐடி கம்பெனினா இரும்பு கம்பெனி தானே? மேம், சார் ஏன் உருன்றீங்க? ஒரு இடத்துக்கு வந்தா ஜாலியா சந்தோஷமா இருக்க தானே இங்க வந்தோம், அதனால தான் கேட்டேன்.
மிஸ்டர் சும்மா தோண பேசிட்டு இருக்காதீங்க. ஐ ஆம் ஃப்ரம் ராயல் ஃபேமிலி. ராயல் ஃபேமிலியா? ராயல் ஃபேமிலிக்கு இங்கே என்ன சார் வேலை? மேம் ரெடி, வாங்க ரூம் போலாம். சார் இப்போ மட்டும் கலகலன்னு சிரிக்கிறீங்க, பல்லு பூரா தெரியுது. இம்மா மிஸ்டர் ஆமா. வாங்க உட்காந்து. யோ, என்னையா இப்படி வலியுற? நான் வந்து உட்காரு. எனக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ அழகா தலன்னு முழுன்னு முழுன்னு இருக்கீங்க. உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? இறைவனுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க நீங்கள். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. சரி, விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. எல்லாமே நான் சொல்லித்தரேன், நீங்க கவலையே படாதீங்க, ஜாலியா இருங்க. எதுக்கு கூச்சலாம்? நம்மளுக்குள்ள எதுக்கு கூச்சம்? இவ்வளவு தூரம் நம்ம 2 பேர் தனியா வந்துட்டோம், தனியா இருக்கிறோம், ஏன் கூச்சப்படுறீங்க? கூச்சலாம் படாதீங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு கை நீங்கள் பிடிச்ச உடனே கொடைக்கானலில் ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. பார்க்க கோடீஸ்வரனா இருக்கீங்க, ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இல்லை, நானும் பல தடவை பல பேரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? என்ன ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு. இல்லை, ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். போக பாரு எப்படி இருக்கேன்னு. ஓ ராயலு, நீ என்ன வெளியே? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க அதாயா பாலை பாதியிலேயே குடிக்க விடலையா, கொஞ்ச நேரம் போய் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இருக்கட்டும், வா நம்ம 2 பேரும் போய் மேலே வெயிட் பண்ணுவோம். வா பார்த்துக்கலாம். ரெண்டு பேரும் எங்க போயிட்டானுங்க? எங்க போயிருப்பாங்க? மேல போயிருப்பாங்க. யோ, கீழே வாங்கயா. ஆமா, என்ன நம்ம 2 பேரும் இவ்வளவு கூப்பிடுறாங்க? அத்தாயா எனக்கும் தெரியல, ஒருவேளை 2+2 இருக்குமோ? இருக்கலாம். வா வா புள்ள வாங்கயா. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? படுங்க. யோ ராயலு, இது சரியா வருமா? சரியா வரும், படியா. ஓ
என்னய்யா பண்றாங்க? புரியலையே. ஆ? இப்படி பாரு. ஆமா, 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? தெரியலையா? டெய்லி நீங்க தானே பொண்ணுங்க கூட செய்வீங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணுங்க. அதை நாங்க போன்ல வீடியோ எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். என்னையாது? ஐயையோ. என்னையாது? அதான்யா, என்னையாது? ஏய் 2 பேரும் செய்யா. செய்யுங்கடா. செய்ங்க. செய்ய பாருங்க ஜாலியா. ஏய் 2 பேரும் செய்யா. பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஜாலியா செய்யா. பண்ணுங்க. பாக்கலாம். செய்ய. நீ கையாமியா. ஓடு திரும்பியா. அப்படிதான், நல்லா பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க. இன்னும் நல்லா பண்றாங்கல்ல. பண்ணுங்க பண்ணுங்க, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஏண்டி, வர்றவனுங்க 2 பேருமே கோடீஸ்வரர் கஸ்டமருங்க. அவங்கள எப்பவும் போல செஞ்சோம்னா நமக்கு ஏதோ கிடைக்கிற 5-10 தான் கிடைக்கும். ஆனா அவங்கள 2 பேருமே செய்ய விட்டு வீடியோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணா நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கலாம். இந்த வீட்டையே விலைக்கு வாங்கிடலாம். எப்படி இருக்கே ஐடியா? உன்னுடைய ஐடியா சூப்பரா இருக்குது, அதுதான் கரெக்டு. அப்படியே பண்ணிடலாம். பெரிய ராயல் ஃபேமிலின்னு பேசுறதுக்கெல்லாம் உசுன்னு, அப்புறமா ஃப்ரெண்டானு பண்ண மாட்டேன்னு கடைசியில் என் மேலேயே பாஞ்சிட்டியா? நான் எங்கய்யா பாஞ்சேன்? பாய வச்சுட்டாரையா. இனிமே இந்த வீட்டை பக்கம் வரவ